ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் ட்ராமாவாக வெளியான மாஸ்கரைட் ஹோட்டல். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே 3 கொலை நடந்துருச்சு. இதில் 4வது கொலை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரியும் போது அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக வேலை பார்க்குற படத்துடைய கதாநாயகனை அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கதாநாயகனுடைய பேர் நீட்டா கொசுகி. இவர் பேசிக்காக ஒரு டிடெக்டிவ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள். பயங்கர புத்தி கூர்மை இருக்கிற ஒரு ஆள். எந்த விஷயத்தையும் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்த்து பட்டுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு நபர். படத்துடைய கதாநாயகியுடைய பேர் யாமகிஷி நயோமி. இவங்க ஹோட்டலில் அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்கு, அந்த ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஈவன் ஒரு சீஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சீஃப் ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு பதவியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. இவங்களை பொறுத்தளவுக்கு, யார் நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு, நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ 100க்கு 100% உழைப்பை போட்டு உண்மையாக வேலை பார்க்கணும். நம்ம செய்கிற தொழிலில் ஒரு என்ன சொல்கிறது, மரியாதை இருக்கணும், மதிப்பு இருக்கணும், அதை அந்த அளவுக்கு நேசித்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் ஒரு போர்ட் ரூம் மாதிரி, ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, இங்கே பாருங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படுது. ஏன், எதுக்கு அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, ஷேர் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா அது போலீஸ் மேட்ரு. ஏற்கனவே ஊருக்குள்ளே 3 கொலைகள் அரங்கேறிடுச்சு. இந்த 3 கொலைகள் நடந்த அந்த கிரைம் சீன் இருக்கு இல்லையா, இங்கே போலீஸுக்கு கிடைச்ச ஒரே பொதுவான ஒரு விஷயம் என்ன, ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் கிடைச்சிது. அது என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் ஒரு சீக்ரெட் நம்பர் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னே போலீஸுக்கு அப்போ தெரியல. ஆனால் 3 கொலை நடந்து முடிச்சிருச்சு. இப்போ கடைசியாக இந்த கோடில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க, இதை டீகோட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. முதல் கொலை நடந்த அந்த இடத்துல கிடைச்சதுல ஒரு பேப்பரு. அந்த பேப்பரு 2வது கொலை நடக்க போகிற அந்த லொக்கேஷனை தான் மீன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2வது கிரைம் சீனில் கிடைச்ச அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க சீக்கிரம் கோடு என்ன அப்படின்னா, 3வது கொலை எங்கே நடக்க போகுதுங்கிற அந்த விஷயம் தான் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. இப்படி அடுத்தடுத்து நடக்க போகிற கொலைகளுடைய லொக்கேஷனை தான் அந்த கோடு, அந்த சீக்ரெட் கோடு குறிக்குது அப்படிங்கிறத கடைசியாகத்தான் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க. இப்போ 3 கொலையும் முடிஞ்சு போச்சா? 3வது கொலை நடந்த இடத்துல அந்த கிரைம் சீனில் ஒரு பேப்பர் கிடச்சிருக்கும் இல்லையா, ஒரு சீக்ரெட் கோடு. அதை டீகோட் பண்ணி பார்த்தா இப்போ எந்த ஹோட்டலில் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ இந்த ஹோட்டலுக்கான லொக்கேஷனை தான் அது சீக்ரெட்டாக காமிக்குது. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணுறது, இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணுறது ஒரு சீரியல் கில்லர் தான். அவனுடைய அடுத்த இடமாக அந்த ஹோட்டலில் தான் சூஸ் பண்ணியிருக்கான். இந்த ஹோட்டலில் யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக ஒரு நாள் கொலை செய்ய போகிறான் அப்படிங்கிறத தான் அவன் மீன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கண்டுபிடிச்சு, இப்போ 4வது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொலைகாரன் யார் அப்படிங்கிறத கையங்களவுமாக பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம எல்லாரும், நம்ம ஹோட்டலுக்கு, இது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலு, ஒரு நாளைக்கு 1000 கஸ்டமர் வருவான் போவான், கரெக்டாக? நம்ம வர்ற ஆளுகளை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி அனுசரணையாக பார்த்துப்போமே தவிர, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் துப்பு கொடுக்குறது, இந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது ஒருத்த மேலே அப்படின்னு இல்லை, நம்மளே அப்படி துப்பு கொடுத்தா கூட போலீஸ் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே அவன் கொலையை பண்ணிட்டு போயிட்டான்னா, அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிடெக்டிவ்ஸு, ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு இந்த கொலைகாரன் கையங்களுமா பிடிபடுற வரைக்கும் நம்ம ஹோட்டல்லையே வேலையாட்களாகவே உட்கார வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்போ அந்த டிடெக்டிவ்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் யார் யார் என்னென்ன டீமில் இங்கே ஒர்க் பண்ண போகிறா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு பிரித்து சொல்லிடுறோம். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த தொழிலை சொல்லிக் கொடுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஹோட்டலில் சர்வீஸ் பாயாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சர்வீஸ் பாயாக இங்கே வந்து வேலைக்கு உட்கார வைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதுதான் மொத்தமும். அதனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளை பிரித்து கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம கதாநாயகனை தூக்கி நம்மளுடைய கதாநாயகியுடைய கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க இவங்க. நம்ம கதாநாயகனே, அவர் நான் சொன்னேன், அவர் பயங்கர புத்தி கூர்மை இருக்கிற ஆள் இருந்தாலும் அவர் மட்டுக்கு தெரியாப்புல, தலைக்கு என்ன வைக்க மாட்டார், பரட்ட மண்டியோடு அவர் மட்டுக்கு தெரியாப்புல. ஹீரோயின் நான் சொல்கிற மாதிரி கணக்கச்சிதமாக கோடு போட்டு அது மேலே தான் நடக்குன்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இப்போ
வேலை முடிஞ்சிருச்சு, போலீஸ் ஆஃபீஸர் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஹோட்டலில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ கதாநாயகனை பார்த்தோன்னா இங்கே வரு, இதெல்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டலு, நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்து தான் நம்ம மேலே இல்லை நம்ம ஹோட்டல் மேலேயும் மரியாதை வரும், பாராட்ட மாட்ட மாதிரி. போய் முதல்ல நல்லா எண்ணெய் வச்சு நல்லா தலையை இழுத்து வாரி அழகாக கோட் ஷூட் போட்டு டை போட்டு டைக்கு பின் வரைக்கும் நீ மாட்டிட்டு வர்ற, அப்போ தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படிங்குது அந்த அம்மா. இந்த ஆள் இங்கே வரு, நான் ஹோட்டலில் வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு இவர் திருப்பி பேச போக கடைசியாக அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரியே நம்மளால எல்லாத்தையும் செட்டப்பாக மாட்டிட்டு வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை முன்னாடி நிற்கிற மாதிரி நீட்டாக நிற்கிறாப்புல. இப்போ இதுக்கப்புறம் பல பேர் சந்தேகத்தின் பேரில் உள்ள அங்கங்கே வந்து போகிறாங்க. இதில் குற்றவாளி யார் அப்படிங்கிறத கடைசியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதையை அவங்க நரேட் பண்ண ஒரு விதம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் இது. உண்மையாகவே ஹோட்டல் நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்லலை, பட் பொதுவாகவே ஒரு வேலை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக பார்க்கணும் அப்படிங்கிறத படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேல. செகண்ட் ஹாஃப் பல பேர் மேலே சந்தேக பார்வைப்பட்டு யார் கொலகாரனாக இருப்பாங்கிற மாதிரியே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இந்த படம் டோனப் ஆகும். ஆனால் மொத்த படமே ஒரு ஸ்லோ மோடில் தான் போகும். இதை நான் முதல்ல உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் கதாநாயகி 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இது ரெண்டும் வேறு வேறு திசை. கதாநாயகி வேறு மாதிரி குணாதிசயம் இருக்கக்கூடிய ஆள், கதாநாயகன் வேறு மாதிரி குணாதிசயம் இருக்கக்கூடிய ஆள். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு டீமை பாய் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அதே மாதிரியே இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் உள்ள ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் எவ்வளோ வேலைப்பாடுகள் பார்த்தாங்க, ப்ராப்ஸ் எல்லாம் கை வச்சாங்களா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது ஹோட்டலே ஸ்டார் ஹோட்டல் தான், அதுவே அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு மேலே இவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் சூப்பராக இருந்தது இந்த படத்துக்கு. இதை தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரே அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கிற காட்சி அமைப்புகள் மட்டும்தான் மொத்த படமே. அதிகமாக படம் தாண்டி எங்கேயுமே வெளியே போகாது. அந்த வாசலுக்கு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸை ஒரு ஷாட் வச்சா தான் உண்டு. பல இடங்களில் கண்ணாடி கதவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேமரா உள்ளே போயிட்டு வெளியே வர்ற அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு அட்டகாசமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானண்டுமே கிடையாது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோ கிரைம் ட்ராமா படம் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதெல்லாம் தாண்டி த கிரைம்ஸ் தட் பைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒன்று, ஜாப்பனீஸ் கிரைம் த்ரில்லர் நம்ம ஒன்று ரிவ்யூ பண்ணியிருப்போம். அது ஒரு நாவலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த நாவல் எழுதின அந்த நாவலாசிரியர் ஆகட்டும் அவர் தான் சஸ்பெக்ட் எக்ஸ் திருஷ்யம் அங்கிருந்தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்க. ஸோ அந்த சஸ்பெக்ட் எக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி பல படங்கள் அட்டகாசமான படங்கள் வெளியே வந்ததுக்கு பேஸாக ஒரு நாவல் தான் இருக்குது. இவ்வளவு நாவலையும் எழுதின அதே நாவலாசிரியர் தான் இந்த கதையும் எழுதின ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படம் நிச்சயமாக பொறுமையாக பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம் தான் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.